வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதாவது மசாலா கடலை எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இது பேக்கரி ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரா மொறுமொறுன்னு எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வான்ல வச்சுக்கோங்க. அதுல நம்ம ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சைக்கடலை எடுத்திருக்கோம். அதை போட்டு லைட்டா சூடு பண்ணா போதும். நம்ம ரொம்ப சூடு பண்ண தேவையில்ல, சும்மா பேருக்கு சூடு பண்ணா போதும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெயில்ல போட்டு கொஞ்ச நேரம் சூடாக்கி போட்டா கூட போதும். நம்ம வறுத்த கடலையே போடக்கூடாது, பச்சை கடலையா தான் எடுத்துக்கணும். நம்ம வறுத்த கடலை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மசாலானா நல்லா ஒட்டாது கடலையில. அதனால இது மாதிரி லைட்டா சும்மா பேருக்கு சூடு பண்ணா போதும். சூடு ஏறிடுச்சு, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி லைட்டா தொட்டு பாத்தீங்க அப்படின்னா லைட்டா சூடு ஏறி இருந்தா போதும். அடுத்து ஒரு பாத்திரத்துல ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கலாம். நல்லா முறுமுறுப்பா வரக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்திக்கலாம். நம்ம காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க கலர் நல்லா எதிர்பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க, நல்லா வாசமா இருக்கும். கடைசியா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியா இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியா போயிடக்கூடாது, கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கிற மாதிரியே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா போயிடாம இது மாதிரி கொஞ்சம் கெட்டியா இருக்க மாதிரியே கரைச்சுக்கோங்க. இது கூட நம்ம கடலையை ஆட் பண்ணிடலாம். கடலையை ஆட் பண்ணிட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து ஒரு வாணல்ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் காஞ்சோன நம்ம இதுல இருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி நம்ம கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பேக்கரியில கிடைக்கிற ஸ்டைல்ல ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம மசாலாவும் இந்த கடலை விட்டு பிரிஞ்சு போகாம ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது மாதிரி நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் ரொம்ப காய விட்டக்கூடாது, மீடியமான அளவுக்கு காஞ்சோன நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கடலையை போட்டுடலாம். இது மாதிரி லைட்டா பிரிச்சு விட்டு போடுங்க. இப்ப இது மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு இது மாதிரி நல்லா பிரிச்சு விடுங்க. இது மாதிரி நல்லா வெந்தோன்னு நம்ம எடுத்துடலாம். இது மாதிரி நல்லா எல்லாத்தையும் மொறு மொறுன்னு பொரிய விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு லைட்டா மொறு மொறுன்னு பொரிய விட்டு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை இது மாதிரி பண்ணி போட்டா ரொம்பவே அதுவும் டேஸ்டா இருக்கும். அவ்வளவுதான். இப்ப ரொம்பவே டேஸ்டான சூப்பரான மொறுமொறுப்பான மசாலா கடலை ரெடி ஆயிருச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.